ஏங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்னம்மா? நீங்க வீட்ல சப்பாத்திய லைக் பண்ணி சாப்பிடுறத விட ஹோட்டல்ல சப்பாத்தி அவ்வளவு லைக் பண்ணி சாப்பிடுறீங்களே ஏங்க? ஹோட்டல்ல சப்பாத்திக்கு தொட்டுக்க வைக்கிறான் பாரு சென்னா குருமா, அவ்வளோ டேஸ்டா இருக்கு. வீட்லயே ஹோட்டல் ஸ்டைல்ல சென்னா குருமா செய்யி, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன் வீட்லயே. ஓ, ஹோட்டல் ஸ்டைல் சென்னா குருமா தான் காரணமா? செஞ்சிடுறேன். ஒரு வாட்டி சப்பாத்திக்கு இந்த ஹோட்டல் ஸ்டைல் சென்னா குருமா செஞ்சு பாருங்க. அடிக்கடிக்கு இந்த சென்னா குருமா செய்ய ஆரம்பிச்சிடுங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். மெயினா இது செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. இதுக்கு சென்னாவை ஒரு 7 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டு குக்கர்ல சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமா உப்பு கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு ஒரு 5 விசில் கிட்ட இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப குருமா செய்யறதுக்கு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துருங்க. இதோட ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. இந்த குருமா காரத்துக்கு மிளகாய் தூள் விட பச்சை மிளகாய் தான் நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கணும். இதோட கருவேப்பிலை 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு வேக வச்ச இந்த சென்னாவை தண்ணியோட சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்ப மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 மூடி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 முந்திரி பருப்பு, கொஞ்சமா கசகச, கொஞ்சமா சோம்பு, ஒரு பச்சை மிளகா பேஸ்ட்டா அரைச்சி அதை குருமால சேர்த்துருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துட்டு குக்கர் போட்டு மூடி 2 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பர் அண்ட் ஈஸியா ஹோட்டல் ஸ்டைல்ல சென்னா குருமா ரெடி. இது சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க.